இந்த உலகத்தில் இயற்கையும் ஆன்மீகமும் ஒன்றாக கலக்கும் ஒரு தெய்வீக கற்பனை உள்ளது. அதற்கு பெயர் சிவன் பூந்தோட்டம். சிவபெருமானின் சக்தி நிறைந்த தாவரங்கள், மரங்கள், மூலிகைகள் மற்றும் உயிர்கள் இணைந்து இருக்கும் ஒரு புனித இயற்கை உலகமாக இதை சித்தரிக்கிறார்கள். இயற்கை, மருத்துவம், ஆன்மீகம் இந்த மூன்றையும் இணைக்கும் ஒரு தத்துவமாகவே சிவன் பூந்தோட்டம் பார்க்கப்படுகிறது. புராண கதைகளின்படி இயற்கையை பாதுகாக்கவும் மனிதர்களுக்கு மருந்து அறிவை வழங்கவும் சிவபெருமான் இந்த பூந்தோட்டத்தை உருவாக்கியதாக நம்பப்படுகிறது. சித்தர்கள், முனிவர்கள் மற்றும் யோகிகள் இந்த தெய்வீக மூலிகை தோட்டத்திலிருந்து மருத்துவ அறிவை கற்றுக்கொண்டதாகவும் கூறப்படுகிறது. சிவன் பூந்தோட்டம் உருவாக்கப்பட்ட முக்கிய நோக்கம் மனிதர்களுக்கு இயற்கையின் மருத்துவ சக்தியை உணர்த்துவது. பழமையான இந்திய மருத்துவ முறைகள், ஆயுர்வேதம் மற்றும் சித்த மருத்துவம் இயற்கை மூலிகைகளின் மீது அடிப்படையாக அமைந்துள்ளன. இந்த மூலிகைகள் உடலின் நச்சுகளை நீக்கி உடல் சமநிலையை உருவாக்க உதவுகின்றன. சிவன் பூந்தோட்டத்தில் காணப்படும் முக்கியமான பொருட்கள் மருத்துவ மூலிகைகள், புனித மரங்கள், மலர்கள், மருத்துவ கிழங்குகள் மற்றும் இயற்கை நீரூற்றுகள். இவை அனைத்தும் உடலையும் மனதையும் சுத்தப்படுத்தும் சக்தி கொண்டதாக நம்பப்படுகிறது. சிவன் பூந்தோட்டம் என்பது ஒரு உண்மையான இடம் மட்டுமல்ல, இது ஒரு சின்னம். இயற்கையை பாதுகாக்கும் வாழ்க்கை முறையை குறிக்கும் ஒரு தத்துவம். நாம் மரங்களை நட்டு, மூலிகைகளை வளர்த்து, இயற்கையை மதித்து வாழும்போது அதுவே நம் வாழ்க்கையில் சிவன் பூந்தோட்டமாக மாறுகிறது. இயற்கை மூலிகைகள் பல நன்மைகளை அளித்தாலும் சரியான அறிவு இல்லாமல் பயன்படுத்தினால் சில பக்க விளைவுகள் ஏற்படலாம். அதனால் மருத்துவ மூலிகைகளை பயன்படுத்துவதற்கு முன் நிபுணர்களின் ஆலோசனை அவசியம்.